ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா ஒரு பொருளின் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் விலையில் ஏற்படும் சதவீத மாற்றத்திற்கும் உள்ள விகிதமாகும். இதுதான் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இப்போ இதோட ஃபார்முலா பார்ப்போம். பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி டிமாண்ட் டிவைடட் இன்டு பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் இன் ப்ரைஸ். அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தோட சதவீதத்தையும் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தோட சதவீதத்தையும் டிவைட் பண்ணால் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ எத்தனை வகையான ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல பெர்ஃபெக்ட் எலாசிட்டி டிமாண்ட், ரெண்டாவது பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட், மூணாவதா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட், நாலாவதா ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட், அஞ்சாவதா யூனிட்ரி எலாசிட்டி டிமாண்ட். இப்போ இந்த அஞ்சையும் டயக்ராமோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்ப்போம். ப்ரைஸில் நம்ம சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டில் பயங்கரமாக சேஞ்சஸ் நடந்தால் அது பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா லேஸ் சிப்ஸ் பாக்கெட். ஏன்னா அவன் 5 ரூபாயிலேருந்து 6 ரூபான்னு 1 ரூபா ப்ரைஸ் கூடி விற்றாலும் அவனோட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டு ரொம்ப குறையும். எதுக்குன்னா அதே 5 ரூபாய்க்கு பிங்கோன்னு இன்னொன்று ஒரு கம்பெனி இருக்கிறனால எல்லாரும் அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த லேஸோட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன விலை மாற்றத்துக்கு கூட பயங்கரமாக குவான்டிட்டியில் டிமாண்ட் குறைஞ்சதுன்னா அதுதான் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். இப்போ பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பொருளோட ப்ரைஸு கூடுனாலும் குறைஞ்சாலும் அதே அளவில் தான் பொருள் வாங்குறாங்கன்னா அதுதான் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மெடிசின்ஸ். ஒரு நபர் 2 மாத்திரை தான் வாங்குறாருன்னா அந்த 2 மாத்திரையோட விலை கூடுனாலும் குறைஞ்சாலும் அவர் அந்த 2 மாத்திரை தான் வாங்குவார். விலை குறைஞ்சிருக்கிறனால அவர் எக்ஸ்ட்ரா 2 மாத்திரை வாங்கி போட மாட்டார். இப்படி ப்ரைஸில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டில் மாற்றமே இல்லாமல் இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். இப்போ யூனிட்டரி எலாஸ்டிக்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பொருளோட விலையில் 5% தான் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அதே 5% தான் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட்லேயும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இதுதான் யூனிட்ரி எலாசிட்டி. ஒரே அளவிலான சேஞ்சஸ் தான் யூனிட்ரி எலாசிட்டி. இப்போ ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பொருளோட ப்ரைஸில் 5% சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த பொருளோட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டில் 4% தான் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா அது பேர் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக். அதாவது ரொம்ப மாற்றம் நடந்திருக்காது, ஆனால் மாற்றம் நடந்திருக்கும். அதுதான் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக். இப்போ ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் பார்ப்போம். ஒரு பொருளோட ப்ரைஸ் 5% கூடி இருக்கும்போது அந்த பொருளோட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டில் வெறும் 1% தான் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதுதான் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக். இதை சிம்பிளாக சொல்லணும்னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கில் ப்ரைஸு கூடுனாலும் குறைஞ்சாலும் அதோட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டில் சேஞ்சஸே நடக்காது. ரிலேட்டிவ் இன்எலாஸ்டிக்கில் ப்ரைஸ் கூடுனாலும் குறைஞ்சாலும் சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்கும். இதே மாதிரி தான் பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக்லேயும் ப்ரைஸில் லேசாக சேஞ்சஸ் நடந்தாலும் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டில் பயங்கரமாக அதோட ரிஃப்ளாக்ஷன் இருக்கும். அதுதான் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். இதுவே ரிலேட்டிவ் எலாஸ்டிக்கில் ப்ரைஸில் சேஞ்சஸ் நடந்தாலும் அந்த அளவுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. அப்படிங்கிறதா ரிலேட்டிவ் எலாஸ்டிக். மொத்தத்தில் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா விலைக்கும் தேவையின் அளவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பேசுகிறது தான் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்.